ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இது ஒரு பேட்டரு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி 1 ஸ்பூனு, காயப்பொடி 1 ஸ்பூனு, உப்பு அதுக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட்டாக சோடா உப்பு போட்டுக்கலாம். சோடா உப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அது பத்தலை. ரெண்டாவது கொஞ்சமாக தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காயை வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து மாவில் நல்லா டிப் பண்ணி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஒன்று மட்டும் போட்டு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா காய் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சட்டி வந்து இண்டாலியம் பாத்திரனால நல்லா சூடாக இருக்கும். தீ வந்து மீடியம் சைஸில் வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா பொரிஞ்சு வருது. வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா காயத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் காரத்துக்கு நல்லா போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிப்பி கேரளா சமையல். பாருங்கள், இதே மாதிரி எல்லா காயும் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாயங்காலம் 10 நிமிஷத்தில் காப்பி கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாம் அந்த ஓம பொடி கூட போட்டுக்கலாம். அது வாசனையாக சூப்பராக இருக்கும். பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு மேலே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.